இப்ப இருக்கிற காலகட்டத்தை பாருங்க, ஒரு கர்னல் கூட பேசுகிறார். அது அன்னைக்கு கூட உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் என்ன சொல்லுகிறார்? வெகு சீக்கிரத்தில் 3ஆம் உலக போரின் மத்தியிலே நாம் நிற்க போகிறோம். அந்த போர் அணுகுண்டுகளால் முடியும் என்பதாக அவர் தன் நாவிலே சொல்லுகிறதை ரிபப்ளிக் சேனல்ல வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பலவிதமான சூழ்நிலைகள், போர் சம்பவங்கள். அமெரிக்கா தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா சீரியா மேல படையெடுத்து அடித்திருக்கிறாங்க. ஏன்னா சீரியா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அங்க ஐஎஸ் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய 2 போர் வீரர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே அவர்கள் தாக்குதலை நடத்தும் போது அமெரிக்கா 2 போர் வீரர்கள் அந்த இடத்துல போனவர்களை கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் சும்மாவே இருக்க மாட்டார். இதை கேட்டோன்னு அவர் சும்மாவே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, உன்னை நான் பழி வாங்குவேன், நீ என்னை தீண்டிட்ட, என்னை வாலண்டரி என்னை கூப்பிட்டு, அதனால நான் வந்து உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் சைலண்டாவே இருந்தாரு அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா போன வாரத்துல அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க. பல இடங்களிலே சீரியாவிலே தாக்கி இருக்கிறாங்க.